हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ராம் பாக்கியாவின் உலகம் இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல வந்துட்டு ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க என்ன எதுக்கான டிப்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரை காஃப் நிறைய பேருக்கு வந்துட்டு இருந்துட்டே இருக்கு அது ஒரு ப்ராப்ளமாவே கூட இருக்கும் கியூர் ஆகாத ப்ராப்ளமா கூட இருக்கும் இரும்பிட்டே இருப்பாங்க அதில இருந்து நாம எப்படி கியூர் ஆகலாம் அப்படிங்கறதாங்க நம்ம வீடியோஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு ஒரே ஒரு ரெமெடி தாங்க நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் வச்சு நம்ம எப்படி ட்ரை காஃபை கியூர் பண்ண போறோம் அப்படிங்கற ஹோம் ரெமெடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்துட்டு எனக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது இத வந்து போட்டு கொடுத்தோம் அப்படினாக்கா அது வந்து உடனே நமக்கு ஸ்டாப் ஆயிடும் நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ட்ரை காஃப் வந்துட்டு நமக்கு நைட் டைம்ல தான் வரும் அதுல இருந்து எப்படி நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கற இந்த ஹோம் ரெமெடியை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க फ्रेंड्स வாங்க இப்போ நம்ம வீடியோஸ்க்குள்ள போகலாம் फ्रेंड्स ஏலக்காய் எடுத்துக்கணும் ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா சில ஏலக்காய் வந்து முத்துனதா இருக்கும் சில ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த முத்தாம ரொம்ப சப்பையா இருக்கும் அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு இந்த மாதிரி உள்ள கருப்பா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்க ஏலக்காய் நல்ல முத்துன ஏலக்காயா நம்ம எடுத்துக்கணும் அதுதான் வந்து நம்ம ட்ரை காஃபை வந்து சரி பண்ணும் இத வந்து நாம எடுத்துக்கலாம் அப்படியே கூட வச்சு நசிக்கலாம் நீங்க வெறும் விதை மட்டும் எடுத்து நசுக்குறீங்கனாலும் நசுக்கி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து தூள் பண்ணிக்கோங்க அந்த தோல் வந்து இந்த மாதிரி நசுக்கும்போது நம்ம தூள் பண்ண முடியாது நசுக்குன பிறகு அதை நம்ம தனியா எடுத்துடலாம் ஏலக்காயில வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு இப்போ இந்த மாதிரி நசுக்குன பிறகு எடுத்தோம் அப்படினாக்கா அதுவும் நமக்கு அந்த உள்ள இருக்க அந்த முத்தி போன சீட்ஸ் வந்து நசுங்கவும் நமக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும் அந்த சீட்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா நசுங்கிடும் இப்போ வந்து அந்த தோலை நம்ம எடுத்துடலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துர்க்கேன் ஆனா நம்ம குடிக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெதவெதன்னு இருக்கும்போது தான் நம்ம குடிக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி போதுங்க இதுல வந்துட்டு நாம இப்போ நுணுக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த முத்துன ஏலக்காய் விதைகளை அதை வந்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இது அப்படியே நம்ம குடிச்சிட்டு சுடுதண்ணி நம்ம குடிச்சிட்டோம் அப்படினாக்கா நமக்கு நைட்ல அந்த ட்ரை காஃப் இருக்கும்போதே நம்ம இத பண்ணணும் அது மாதிரி இருக்கும்போதே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பவே வந்து இத குறஞ்சி உங்களுக்கு வந்து நைட்ல நல்ல தூக்கம் வருங்க இப்போ இத வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தேன்ல கலக்கி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இருமல் வந்துட்டே இருக்கும் ட்ரை காஃப் சளி இருக்காது எதுவுமே இருக்காது நம்ம 1 இயர் குழந்தைங்களுக்கு அந்த 1 இயர் குழந்தைக்கெல்லாம் வந்து நம்ம தாராளமா கொடுக்கலாங்க கண்டிப்பா இந்த ரெமெடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த ட்ரை காஃப் வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ட்ரை காஃப் இருக்கும்போது இந்த ரெமெடியை வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னோட இந்த வீடியோஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க फ्रेंड्स அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் until then bye from your Bhagyalakshmi